வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் செரட்டோனின் அது எந்த அளவுக்கு நம்மளோட மூடு ஸ்டெபிலைசருக்கு பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு சென்ற பதிவில் பார்த்தோம். சன் பேத்திங், அதாவது சூரிய ஒளியில ஒரு 10-15 நிமிஷம் உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்னு. சூரிய ஒளியிலேயே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 15 மினிட்ஸ்க்கு குறைவாக சைக்கிளிங், நல்லவா இது மொள்ள நிதானமாக நம்ம இங்கே ரோட்டில் ரொம்ப தூரம் போல ஒரு ட்ராவல் இல்லை, இந்த ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் போகிறோம் அப்படிலாம் இல்லை. எந்த ஒரு பார்க்லேயோ ஒரு மைதானத்துலேயோ அமர்ந்து சூரிய ஒளியை நம்ம உடம்புல படிகிற மாதிரி இருக்கிற நேச்சுரலாக D3 ப்ராசஸ் பண்ணுறது பாடியில் அப்படின்னு சொன்னால், அதே நேரத்தில் அந்த இடத்துலையே ஒரு 5 to 10 மினிட்ஸ் போல் சைக்கிளிங் பண்ணலாம். ஆனால் இந்த சைக்கிளிங் சைக்கிள் ஓட்டுறதுக்கு மிதிவண்டியை மிதித்து பார்க்கறது அப்படின்னு சொன்னால், இது ஒரு வயது தாண்டினவங்களுக்கு, ஒரு 60 வயது தாண்டினவங்களை போய் 60 வயதுக்கு அப்புறம் அவங்கள காலையிலேருந்து சைக்கிள் ஓட்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு முன்னாடியே சைக்கிள் ஓட்டுறதுக்கு தெரிஞ்சாதான் அவங்க அப்போ ஓட்ட முடியும். அதனால சைக்கிள் ஓட்டுறது ஒரு பழக்கமாக இருக்கிறவங்க தான் அந்த இளம் சூரியனோட வெயிலில் என்ன பண்ண முடியும், நம்ம சைக்கிள் ஓட்ட முடியும். ஆனால் சைக்கிள் ஓட்டுறதுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, சைக்கிள் ஓட்டுறதுக்கு முடியக்கூடியவங்க இருப்பாங்க. சைக்கிள் ஏற்கனவே அவங்களுக்கு இளமையிலேருந்தே வண்டி ஓட்டிக்கிட்டு இருப்பாங்களா இருக்கும். அவங்க இப்போ என்ன பண்ணலாம், அந்த இளம் சூரியனோட அந்த வெயிலில் அந்த வெளிச்சத்தில் அவங்க என்ன பண்ணலாம், அந்த 6:45லேருந்து ஒரு 1 hour இருக்கலாம் அந்த பார்க்கில், அந்த மைதானத்தில். அந்த 1 hour இருக்கும்பொழுது ஒரு 10-15 நிமிஷம் உட்காந்து மெடிடேட் பண்ணலாம். அப்புறம் அந்த 10-15 நிமிஷம் அங்கேயே இன்னொரு வாட்டி என்ன பண்ணலாம், ஜாகிங் பண்ணலாம். அந்த ஜாகிங்க்கு அப்புறம் ஒரு 15 நிமிஷம் சைக்கிள் ஓட்டுறதுக்கு பழகிக்கலாம். அப்புறம் அதே நேரத்தில் அவங்க சிறப்பான அளவில் இந்த சைக்கிளிங் ஜாகிங் இதெல்லாம் பண்ணும்பொழுது எல்லாமே ஒரே நாளில் செய்யணும் இல்லை. வாரத்தில் 4 நாளைக்கு போகிறோம்னு சொன்னால், ஒரு நாளைக்கு சூரிய ஒளியில் அமர்ந்துக்கிறோம், அதுக்கப்புறம் சைக்கிளிங். இன்னொரு நாளைக்கு அதே போல் சூரிய ஒளியில் அமர்ந்து மெடிடேட் பண்ணுறோம், அடுத்த நாளைக்கு ஜாகிங், அடுத்த நாளைக்கு ரன்னிங், ஓடுதல், உட்கார்ந்து தியானம் செய்தல், மிதிவண்டி சைக்கிளில் மிதிக்கிறது, அது மாதிரி ஒன்றா செய்து பார்க்கலாம். வாரத்தில் 4 நாளுகளுக்கு 4 விதமான செயல்பாடுகள் சூரிய ஒளியில். இந்த சூரிய ஒளியில் தொடர்ந்து நம்ம செய்யும்பொழுது அதை நம்ம சொன்னோம், செரட்டோனினோட குவாலிட்டி நம்மளுக்கு அதிகப்படுத்தியிருக்கோம், நல்லபடியாக இருக்கும். நம்மளுக்கு அந்த தொடர்ந்து அந்த டிப்ரெசிவ் மூடு வருது பாருங்கள், அதுலேருந்து நம்ம அந்த இன்டென்சிட்டி குறைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு அப்பப்போ அடிக்கடி நம்மளுக்கு டிப்ரெசிவாக இருக்கும், குவாலிட்டி வைஸ் நம்மக்கிட்ட ஃப்ரெஷ்னஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நம்மளை சிரமப்படுத்தும். இதுக்கு என்ன கான்செப்ட் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், உடல் உழைப்பு அடுத்து ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்கணும். இது ரொம்ப நம்ம சொல்கிறதெல்லாம் மூமெண்ட்ஸ் இருந்து வெளியில் போகணும்னு நினைக்கிறவங்களாம். சிலவங்க அப்படி இல்லை, வீட்டில் இருப்பதே ஒத்துப்பாங்க அப்படின்னு சொன்னால் வேற எதை பற்றி யோசிக்காமல் அடுத்து கிளீனிங், வீட்டில் இருக்கிற பெரிய கபோர்டு எடுத்து வச்சுக்கிறது, ஒரு கபோர்ட்லேயும் ஃபர்ஸ்ட் ரேக்கில் என்ன இருக்குது, செகண்ட் ரேக்கில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து ஒரு ரேக்கில் இருக்கிறதையும் தனித்தனியாக எடுத்து ரீஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சாங்களான மனம் முழுவதும் என்ன பண்ணியிருக்கோம், அந்த எண்ணெய் ஓட்டங்கள் மட்டுமே இருக்கும். இப்போ நம்மளுக்கு எது தேவையில்லையோ அதை பற்றி நம்ம வேலை செய்ய துவங்குறோம். ஆனால் சில சமயத்தில் அந்த நாகிங் தாட் நம்மளை ரொம்ப டிப்ரெசிவ் மூடுக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொன்னால், அப்போ என்ன செய்யலாம், தொடர்ந்து வேலை செய்யலாம். ஒரு முடிகிற வரைக்கும் தோள்பட்டையெல்லாம் வெளிக்கிறது, நின்றுக்கவே முடியல, எல்லா சாமானியும் கனமாக இருக்குது, எடுத்து தூக்கி ஏற வச்சுக்க முடியல, அகெயின் வி கேனாட் ஏபிள் டு ஆர்கனைஸ் இட் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் தொடர்ந்து அந்த வேலையை செய்துவிட்டோமான நம்மளுக்கு என்ன போகும், அன்னைக்கு போதுக்கு ஒரு 2 hours சாலிடாக வீட்டுக்குள்ளேயே செலவாகும். அப்போ அந்த 2 மணி நேரத்தில் செய்த இந்த உடல் உழைப்பு அப்புறம் நம்மளுக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் வேணும் அப்படின்னு நினைப்போம். அதனால் ஃபிசிக்கல் ஒர்க்கு கூட நம்மளுக்கு என்ன செய்யும், இந்த செரட்டோனின் லெவலை அதிகப்படுத்தும். அதனால சில வேலைகளை நம்ம தொடர்ந்து செய்யும்பொழுது, மனம் அந்த வேலையில் ஒன்றுபட்டு செய்யும்பொழுது இந்த தேவையில்லாத எண்ண ஓட்டங்கள், அதாவது எண்ண ஓட்டங்கள் நம்மளோட இருக்குதா, அது நம்மளை மிகவும் என்ன பண்ணுறது, கவலைக்கு இடமாக ஆக்குகிறது, இல்லை துன்பத்தை கொண்டு தருகிறது, மகிழ்ச்சியை நம்மளிடமிருந்து பிரித்து விடுகிறது. இது எல்லாமே நடக்கும்னு சொன்னால் இதுலேருந்துலாம் நம்ம விடுபட்டுறணும். எண்ண ஓட்டங்கள் செயல்பாட்டு திறன் அதில் மட்டும்தான் ஃபோக்கஸாக இருக்கணும். அதை முன்னிறுத்தி வேலை செய்கிறோம்னு சொன்னால் வீட்டை ஒழிச்சு நல்லபடியாக செய்தாலே நம்மளுக்கு இந்த எண்ண ஓட்டங்கள் நம்மளை விட்டு மாறிடும். ஓவர் த பீரியட் இட் கம்ஸ் இன் டு ஹேபிட், thereby the quality serotonin prevails. அது it enhances, it improves the மூடு ஸ்டெபிலைசர்னு சொன்னோம் இல்லையா, அதற்கு இது ஏற்புடையதாக அமையும். அதனால் இது மூடு ஸ்டெபிலைசர்ன்ற அந்த செரட்டோனினை எப்பொழுதும் சீரான நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டியது அத்தியாவசியம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.